வர லேட் ஆயிட்டு. இந்த கதை என்கிட்ட ஆகாது. வெளியில போய் நில்லுங்க. ஏடி இதுக்கு மேல வெளியிலனா எங்க போணும்? முடிஞ்சா வீட்டுக்கே போயிருங்க. அச்சச்சோ கேட்டுட்டோ. இல்லனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் உங்களை உள்ள விடுறேன். சார் பேரண்ட்ஸ்லாம் வேண்டாம் சார். இல்ல அப்படின்னா தான் நீங்க திருந்துவீங்க. சார் நாங்க வேணும்னே ஏதாச்சும் இம்போசிஷன் எழுதிட்டு வரோம். ஏடி இம்போசிஷன்ல வேண்டாம், அவளை சும்மா இருக்க சொல்லு. அப்புறம் அவர் பக்கமா எழுதி தருவாரு. இம்போசிஷன் எதுவும் வேண்டாம். நாளைக்கு பேரண்ட்ஸ் மட்டும் வந்தா போதும். அதெல்லாம் முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். இப்போ உள்ள வரலாமா சார்? ஆஹா, இப்போ உள்ள வரக்கூடாது. நாளைக்கு எப்போ உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரீங்களோ அடுத்த கிளாஸ்ல இருந்து. என்ன கொஞ்சம் தனியா விடுங்கடி. தீப்தி சொல்லி என்னாச்சு அவளுக்கு? அதுவா, அந்த சார் நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அத அவ வீட்ல சொல்ல பயப்படுறா. அதுக்கு ஏன் பயப்படணும்? அவங்க வீட்ல இப்பெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்களாம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் மேட்டரே இல்லடி. உனக்கு மேட்டர் இல்லதான். அது சரி, அப்ப நீ ஏன் சோகமா இருக்க? உங்க அம்மா திட்டுவாங்கண்ணா? சேச்சே, அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளா நானு. வேற என்னாச்சு? அவரே ஊதாரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கடி ஃபீல் பண்றா? அவர் என்னையும் தான் சொன்னாரு. அதாண்டி இப்ப பிரச்சனை. அவர் என்ன மட்டும் சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன்.